வர்க்கம் பூரா கூட்டு சேர்றீங்களா? சேர்ந்துக்குங்க, நல்லா சேர்ந்துக்குங்க. ஏண்டா இவ்ளோ பேசுறியே, ஏன் அம்மாவுக்கு தெரியாம செய்யறீங்கன்னு உங்க அப்பா கிட்ட கேட்க துப்பு இருக்காடா உனக்கு? மா ஏமா கேட்கணும்? அவர் சம்பாதிச்சதை அவர் கொடுக்கறாருமா. அப்போ இந்த வீட்ல எனக்கு என்ன மரியாதை? மரியாதை எல்லாம் தன்னால வராது, நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் வரும். சந்தோஷமாடி உனக்கு? முதல்ல அப்பார் தூண்டி விட்டேன், இப்ப புள்ளைய தூண்டி விடுறேன். எதிர்த்து பேசாதவன்லாம் பேசுறான். நீ வீட்டுக்குள்ள வரதுக்குள்ளேயே இவ்வளவு அக்க போறன்னா, ஐயோ நீ வந்துட்டன்னா என்னெல்லாம் நடக்க போதோ. அத்தை, இங்க யாரும் தூண்டி விட்டு நான் வரல அத்தை. உங்க கூட சண்டை போடுவோம் நான் வரல. உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு போகதான் நான் வந்தேன். அத நீங்க கை நீட்டி வாங்குனீங்கன்னா சந்தோஷம், அவ்வளவுதான் அத்தை. வாங்கலன்னா திரும்ப எடுத்துட்டு போலான்னா, ஏய் அங்க வச்சுட்டு போடி. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரப்போ எதை எடுத்துட்டு வரணும் இல்லையோ, எந்த அவமானத்தையும் எடுத்துட்டு வந்துடக்கூடாதுங்க மாமா. அப்புறம் காலத்துக்கும் அவசியம் இல்லாம போயிடும். அதுக்காகவாது இந்த பணத்தை எடுத்துக்கங்க மாமா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம வந்தது தப்புதான். நான் அப்படி சொன்னா நீங்க என்ன வர விட்டுருக்க மாட்டீங்க. அதுக்குதான் நான் சொல்லாம வந்தேன். ஏய் சுடரு, அந்த பணத்தை பார்த்து எண்ணி வை. நடுவுல வெள்ளை பேப்பர் எதுவும் வச்சிருக்க போறா? ஏன்னா சாமி தோற பெத்த பொண்ணாச்சே. ஏய், அந்த ஈன புத்தி எல்லாம் உனக்கும் உன் தம்பிக்கும் தாண்டி, எனக்கும் என் தங்கச்சி பொண்ணுக்கெல்லாம் இருக்காது. அம்மா, நீதாம்மா தேவையில்லாம வாயை கொடுத்து வம்பு இழுத்துட்டு இருக்க. அண்ணோ, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. அம்மா எப்பவும் இப்படிதான். ஏய், என்ன நாட்டாம பண்ண வந்துட்டியா? மொகர கட்ட போடி அந்த பக்கம். இவ தப்பா நினைச்சு ஏன் வீட்டு ஓல வேகாம இருக்க போகுதாக்கும். அக்கா போலாம்க்கா. கொடு. மாமா நான் கிளம்புறேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அத்தை, ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. என்ன பெத்தது வேணா சாமி துறையா இருக்கலாம், என்ன வளர்த்து ஆளாக்குனது என் சண்முக மாமா. நீங்க பெத்த பிள்ளைங்க என்ன ஒழுக்கத்தோடையும் பண்போடு இருக்காங்களோ அதே மாதிரிதான் என்னையும் என் மாமா வளர்த்திருக்காரு. நீங்க என் அப்பாவை கேவலப்படுத்துறேன்னு நினைச்சு என் மாமாவை கேவலப்படுத்தாதீங்க. நான் வரேன். பணம் போனன்னு கிடந்து அலைஞ்ச இல்ல, இந்த பணத்தையே கட்டிட்டாಳು.